ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம 3 லேயர் மேக்ஸி பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 லேயர் மேக்ஸி கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டர்ன் ட்ராயிங்கை பார்த்து தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் லைனிங் கிளாத்தில். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸியோட லென்த் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு ஆங்கிள் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸியோட லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸியோட லென்த் 44 இன்ச் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த 44 இன்ச்சில் 14 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்போட லென்த் அண்ட் தென் 30 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமோட லென்த். ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் வந்துட்டு நமக்கு டோட்டலாக மேக்ஸியோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 44 இன்ச். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரெஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 32 இன்ச். 32 இன்ச் கூட நம்ம டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு நமக்கு 8 இன்ச் கிடைக்கும். அந்த 8 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 8.5 இன்ச். நெக்ஸ்ட் வந்துட்டு வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 27 இன்ச். 27 டிவைடட் பை 4 பண்ணால் 7 இன்ச். அந்த 7 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 7.5 இன்ச். டாப்போட லென்த் தனியாக பாட்டமோட லென்த் தனியாக வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. டாப்போட லென்த் 14 இன்ச், பாட்டமோட லென்த் 30 இன்ச். ஸோ டோட்டலாக மேக்ஸியோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 44 இன்ச் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஸ்லீவோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு பேட்டர்ன் வந்துட்டு ட்ரா பண்ணியாச்சு. இந்த பேட்டர்ன் ட்ராயிங்கை பார்த்து தான் லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம டாப் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். 3 லேயர் மேக்ஸிக்காக இந்த மாதிரி 3 லேயர் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 3 லேயர் மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 3 மீட்டர் கிளாத் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இந்த கிளாத்தோட மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல். 3 லேயர் மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 மீட்டர் கிளாத் வாங்கினாலே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைனிங் கொடுத்து தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். லைனிங் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். லைனிங் கிளாத்தை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா லைனிங் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிங்க் ஆகும். அப்பர் பாடி கட் பண்ணுறதுக்கு 80 சென்டிமீட்டர் லைனிங் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கலாம். கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கணும். நம்ம சைடு வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு வந்துட்டு வர மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்பர் பாடியோட டோட்டல் ஹைட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் பாடியோட டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 14 இன்ச் தான், ஒரு 1 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக. ஸோ 15 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட வித் வந்துட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஷோல்டரோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்கோட வித் வந்துட்டு 3.5 இன்ச், ஷோல்டரோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வந்துட்டு இருக்குது. இப்போது ஷோல்டரோட வித் 2.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்போட டோட்டல் லென்த் 15 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் தென் 3.5 இன்ச் வந்துட்டு நெக்கோட வித், ஷோல்டரோட வித் வந்துட்டு 2.5 இன்ச், டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
எல்லோ கலர் மார்க்கர்ன்றதுனால உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப லைட்டாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம கீழே வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனில் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நம்ம பாடியில் எப்படி எடுக்கிறதுனா, மேலே ஷோல்டர்லேருந்து இன்ச் டேப் வச்சு நம்ம டாப்போட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் எடுத்துருக்கோம்ல, அந்த 15 இன்ச் கிட்ட உங்களோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. 7.5 இன்ச் வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மார்க்கிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க்கரில் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயுமே வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் அந்த மார்க்கிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக்கோட இறக்கம், அதாவது பேக் நெக்கோட டெப்த் வந்துட்டு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் வந்துட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்கோட டெப்த் அண்ட் வித் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்கோட ஷேப் என்ன வேணுமோ அந்த ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. யூ நெக், பா நெக் அந்த மாதிரி. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்துட்டு வி நெக் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்பர் பாடி பேட்டர்ன் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் ட்ரா பண்ணியாச்சு. அது எல்லோ கலர் மார்க்கருன்றதுனால வீடியோவில் வந்துட்டு ரொம்ப லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அப்பர் பாடி, அதாவது டாப்போட டோட்டல் ஹைட் வந்துட்டு 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்கோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் அண்ட் தென் ஷோல்டரோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். ஸோ டோட்டலாக 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச். வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச். அண்ட் தென் பேக் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் ட்ராயிங் வந்துட்டு எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு சேம் தான். செஸ்ட் அண்ட் வேஸ்டோட மெஷர்மெண்ட் மட்டும் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் என்னமோ அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2.5 இன்ச் எதுக்குன்னா உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம அப்பர் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயினிங்காக இருக்குது. ஸோ சென்டரில் ஷோல்டர் கிட்ட கட் பண்ணி எடுத்துடுங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ். பேக் நெக் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன், வி நெக். இப்போது சைடில் வந்துட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனுக்கு மேலே மார்க்கரில் நல்லா டார்க்காக வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கிளாத்தை ஈவனாக வச்சு நல்லா மேலே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போது ஆப்போசிட் சைட் கிளாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மார்க்கிங் வந்துட்டு அடையாளம் தெரியும். அந்த அடையாளத்துக்கு மேலேயே ஸ்கேலில் மார்க்கரில் நல்லா டார்க்காக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லைனுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங்குமே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்காக வித் வந்துட்டு ஒரு 4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைட் வந்துட்டு ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு சைடுமே வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்காக வித் வந்துட்டு 4 இன்ச், ஹைட் வந்துட்டு அதே 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டில் வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்காக மார்க்கிங்லாம் வந்துட்டு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கோட வித் வந்துட்டு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்கோட இறக்கம், ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்துட்டு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயுமே வந்துட்டு நெக்கோட வித் 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்கோட ஷேப் என்ன வேணுமோ அந்த ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பா நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ பா ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரியே டாட் பிடிக்கிறதுக்காக 4 இன்ச் வந்துட்டு வித் ஹைட் வந்துட்டு 4 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி வந்துட்டு உங்களுக்கு டாட் பிடிக்க வேண்டாம்னா வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு பிரின்சஸ் கட் வந்துட்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் டாட் பிடிக்காம 3 லேயர் மேக்ஸியோட அப்பர் பார்ட் வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். கிளாத் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லைனிங் கிளாத்தில் அப்பர் பாடி கட் பண்ணோம்ல அதோட ஹைட் அண்ட் வித்துக்கு ஏற்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ மேலே வந்துட்டு லைனிங் கிளாத்தை வச்சு பாருங்க, கரெக்டாக இருக்குது. ஹைட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பாடியோட வித்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சு பார்த்து மெயின் ஃபேப்ரிக்கை வேஸ்ட் பண்ணாமல் லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டாக நாங்கள் மடித்து போட்டிருந்தால சென்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கிளாத் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் லைனிங் கிளாத்தில் தான் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லைனிங் கிளாத்தில் பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பாட்டம்லேயும் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 லேயர் மேக்ஸிக்கு அந்த 3 லேயர் பீஸ் வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் பேட்டர்ன் ட்ராயிங்லாம் வந்துட்டு சேம் தான். பாடி மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். உங்கள் பாடி மெஷர்மெண்ட் என்னமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.